இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கிறிஸ்தவத்தினுடைய நான்காவது அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுக்கு உண்மையாயிருப்பது அல்ல கர்த்தருக்கு உண்மையாயிருப்பது தான் கிறிஸ்தவத்தினுடைய நான்காவது அடிப்படை. இன்னைக்கு சத்தியத்தினுடைய நான்காவது அடிப்படை ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எல்லாம் முக்கியம், நான்காவது அடிப்படை முக்கியம். தேவனுக்கு உண்மை. இன்னைக்கு தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா, அல்லது தேவனுக்கு உண்மையா இருப்பதை போல அல்லது பரிசுத்தவான்களை போல நம்மை காட்டிக் கொள்கிறோமா? ஏன்னா இருதயத்திற்குள்ளே இருக்கிறது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், மனுஷனுக்கு யாருக்கும் தெரியாது. மனுஷனை நம்ம முன்னால பரிசுத்தவான்களா, நீதிமான்களா, பெரிய ஆட்களா மனுஷனுக்கு முன்னால் நம்ம காட்டிக்கொள்ளலாம். ஆனால் தேவன் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? அவருக்கு முன்பதாக நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா? நீங்க யாத்ராமத்தின் புஸ்தகம், அதுக்கு பிறகு வருகிற புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். யாத்ராமத்துக்கு பின்பு வருகிற புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் கர்த்தர் மோசேயோடு கூட மட்டும்தான் பேசுவாரா, எங்களோடு கூட ஆண்டவர் பேச மாட்டாரா? கர்த்தர் மோசேயோடு கூட மட்டும்தான் இடைபடுவாரா, எங்களோடு இடைபட மாட்டாரா? கர்த்தருடைய கோபம் இறங்குது மிரியாம் மேல. அவ குஷ்டரோகியாய் மாறி விடுகிறாள், பாளையத்தை விட்டு புறம்பாக்கப்படுகிறாள். மிரியாம் பாளையத்தை விட்டு புறம்பாக்கப்படுகிறாள், குஷ்டரோகம். ஆனா மோசே குறித்து சொல்றாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். யாருங்க சாட்சி கொடுக்கிறான்? தெய்வம், கர்த்தர். பழைய ஏற்பாட்டின் காலத்துல யெகோவா அல்லது அடோனாய் எடா என்கிற தெய்வம். புதிய ஏற்பாட்டின் காலத்துல நமக்கு தெரியும், இயேசுவாய் வெளிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் மோசேயை குறித்து. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இன்னைக்கு கர்த்தர் மேல நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறீர்களா? உங்க உண்மை, உங்க நம்பிக்கை யார் மேல இருக்குது? ஒரு பெரிய ஆபீசர், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஆண்டவருடைய பிள்ளை, உண்மையாய் நேர்மையாய் இன்னும் ஒரு சர்வீஸ்ல இருக்கிறார். உண்மையாய் நேர்மையாய் இருந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அவரை குறித்து நியாயமில்லாத பொய்யான புகார்களை சொல்லி அப்ப இந்த சீஃப் செக்ரட்டரி அவரை சஸ்பெண்ட் பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனால் கடைசியிலே கர்த்தர் யுத்தம் பண்ணினா, எந்த சீஃப் செக்ரட்டரி அவரை டிஸ்மிஸ் பண்ணணும்னு நினைச்சாரோ அவர் இவருக்கு முன்னால டிஸ்மிஸ் ஆகி போயிட்டாரு. இவர் சர்வீஸ்ல இருக்கிறார். இந்த தெய்வ மனிதன் இன்னும் சர்வீஸ்ல இருக்கிறார். ஏன் தெரியுமா? இவர் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறார். மனுஷருக்கு உண்மையா இருந்துட்டு கர்த்தருக்கு உண்மை இல்லாம இருப்பீங்க அப்படின்னா, நீங்க இருக்கிற ஜாப், நீங்கள் வேலை பார்க்கிற ஜாப் உங்களுக்கு சாபமாய் முடியும். தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு உண்மை இல்லாம இருந்துட்டு மனுஷனுக்கு நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு உண்மை இல்லாமல் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் வேலை பார்க்கிற ஜாப் உங்களுக்கு சாபமாய் அமையும். அதுல உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் வராது. 100 ரூபாய் வாங்கினீங்கன்னா 500 ரூபாய் செலவு வரும். நீங்கள் தேவனுக்கு உண்மை இல்லை, ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் உண்மையா இல்லை. கர்த்தருக்கும் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலையும் நீங்கள் உண்மையாயிருந்தீர்களானால் நீங்க வேலை பார்க்கிற ஜாப்ல உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குங்க. வாங்குகிற வருமானம் கையில தங்கும். நீங்க யாருக்கு உண்மையா இருக்கிறீங்க? மனுஷருக்கு உண்மையா இருந்துட்டு உண்மையா இருக்கணும். ஆனா கர்த்தருக்கு உண்மை இல்லாம இருந்தீங்கன்னா சாபம். மனுஷருக்கும் கர்த்தருக்கும் 2 பேருக்கு நீங்க உண்மையா இருக்கணும்.
யோசேப்பு என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். அந்நிய தேசத்தில் இவர் இருக்கிறார். எகிப்துங்கிற அந்நிய தேசத்திற்கு இவனை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிற யோசேப்பு, அந்நிய தேசத்தில் இருக்கிற யோசேப்பு ஒரு நாளிலே அவன் உண்மை உள்ளவன் அப்படின்னு போத்திபார் கருதி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டான். ஆனா அந்த உண்மை உள்ளவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. போத்திபாரின் மனைவி அவன் மீது கண் வைத்து பாவம் செய்ய இழுக்கிறான். இவன் இந்த பாவத்துக்கு தேவர் போவதாக எத்தனை பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி விலகி ஓடுறான். கிடைச்சது என்ன தெரியுமா? சிறைங்க. ஆனா அந்த சிறைச்சாலை விட்டு தேவன் அவனை உயர்த்தி எகிப்து தேசம் முழுவதற்கும் பார்வோனுக்கும் அவனை தகப்பனாய் கர்த்தர் வைத்தார். ஏன்? கர்த்தருக்கு அவன் உண்மையாயிருந்தான். இன்னைக்கு கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? உங்க அந்த ரங்கத்துல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? உங்க அந்த ரங்கம் எப்படி இருக்கிறது? வெளிய பார்க்கிறதுக்கு ஜனங்கள் பார்க்கிறதுக்கு நல்லவங்க போல தோண்டிட்டு, உங்க அந்த ரங்கத்துல தேவன் வெறுக்கிற காரியம், கர்த்தர் வெறுக்கிற காரியம் அந்த ரங்கத்தில் இருக்குதா? சாபமாய் முடியும். எச்சரிக்கை, சாபமாய் முடியும். உங்க வாழ்க்கையில தேவனுக்கு முன்பதாக உண்மையாயிருந்தீர்கள் என்றால் பரிசுத்தம் இருக்கும். அந்த ரங்கத்தில் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு உண்மை இல்லாத நபர். அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். இன்னைக்கு உங்க அனுபவம் எப்படி இருக்கிறது? உங்க அனுபவம் எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம், கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் உண்மையா இருக்க உதவி செய்யும். அந்த ரங்கத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது, நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மையா இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.